ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சாஃப்டான அப்பம் கருப்பட்டி யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். நான் இதில் புட்டு மாவு யூஸ் பண்ணுறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய பழம் அப்படிங்கிறதுனால ஒரு பழம் யூஸ் பண்ணுறேன். சின்ன பழம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இனி நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு இதை நல்லா பிசைந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கோதுமை மாவு கூட வாழைப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து 250 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கருப்பட்டி பலகாரத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கருப்பட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி எல்லாத்தையுமே இதில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி, 5 ஏலக்காயை நல்லா இடித்து எடுத்து சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சுக்கு பொடியும் ஏலக்காயும் சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறத விட ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை இடித்து எடுத்து இதில் சேர்த்து பாருங்கள், அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா பாகு பொங்கிடும். இந்த கருப்பட்டியெல்லாம் இதில் கரைகிறது வரைக்கும் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இதோட மனமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், கருப்பட்டி எல்லாமே கரைஞ்சிடுச்சு. கருப்பட்டி பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாமே இதில் சேர்த்துடுங்க. இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற நேரமே இது ரொம்ப திக்காக தெரியுது. அதனால நான் கூட 1/2 கப் தண்ணீரை நான் அதே பேனில் வச்சு கொதிக்க வச்சு இதில் சேர்க்குறேன். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரொம்ப லூஸாக தேவையில்லை, நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணீர் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் நான் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிடம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு திக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கரண்டியில் பாதி அளவு மாவை நான் இதே போல் விடுறேன். அதுவே கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்துடும். ரொம்ப நிறைய மாவு விட்டோம் அப்படின்னா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம இதை கருப்பட்டியில் செய்கிறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இது நல்லா வெந்த பிறகு பாருங்கள், கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை வெள்ளை பாகில் ரெடி பண்ணோம்னா இந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்காது. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதே போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உடனே செய்கிற ஸ்வீட் இது. வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு மொத்தமே 30 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை பிச்சு பார்க்குற நேரமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான கருப்பட்டி வச்சு செஞ்ச இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.